கோவை மாவட்டத்தில் ஆழியார் அணையின் நீர்மட்டம் 118 அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4134 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். மார்ட்டின் ராஜா, கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இதனால் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பில்லூர் அணை இந்த ஆண்டு மட்டும் கடந்த மாதத்தில் மற்றும் 3 முறை அதன் முழு கொள்ளளவை எட்டி வழிந்தோடியுள்ளது. இதே போல திருவாணி அணையும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதே போல பொள்ளாச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய சோலையாறு அணை நேற்று அதன் முழு கொள்ளளவை எட்டி நிறைந்து வழிந்தது. இன்று ஆழியார் அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்து அதிகமாக இருப்பதால் மொத்தம் 4134 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆழியார் அணைக்கு. இதனால் மேலும் மேற்குறிச்சி மலையில் மழை பொழிந்து கொண்டிருப்பதால் தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. எனவே இதனால் அணையிலிருந்து ஆழியார் அணையிலிருந்து ஆழியாற்றில் 5024 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அம்பராம்பாளையம் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம், யாரும் செல்ஃபி மோகத்தில் நீர்நிலைகள் அருகே வந்து செல்ஃபி எடுக்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீர் ஓட்டம் என்பது எப்பொழுது எப்படி மாறும், சூழல் எங்கு ஏற்படும் என்பதை கணிக்க இயலாது. எனவே யாரும் ஆபத்தோடு விளையாட வேண்டாம் என கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடையே விவசாய பணிகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அம்பராம்பாளையம் ஆற்றிலே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ச்சியாக விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக மேற்குறிச்சி மலையில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருப்பதால் சோலையார் அணையும் முழு நீர்மட்டத்தை எட்டியுள்ளது. அதே போல பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணைக்கும் வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதே போல காண்டூர் கால்வாய், சர்க்கார்பதி ஆகிய மின்சார தயாரிப்பு நிலையத்திலும் மின்சார உற்பத்தி தொடங்கப்பட்டு சிறப்பாக மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.